வணக்கம். சிட்டி நியூஸ் பெரம்பலூர். டெல்லியில் 77வது குடியரசு தின விழா கொண்டாட்டம். தேசிய கொடி ஏற்றினார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு. ராணுவ வலிமையை பறைசாற்றிய முப்படை அமைப்பில் அவர் கலந்து கொண்டார். தமிழகத்தில் ஆளுநர் தேசிய கொடி ஏற்றினார். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் குடியரசு தின விழா பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். வைத்தியலிங்கம் தலைமையில் இணைப்பு விழா. தஞ்சையில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் 10,000 பேர் திமுகவில் இணைந்தனர். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்துள்ளார். திருச்சி சர்வதேச சரக்கு ஏற்றுமதியில் 10% உயர்ந்துள்ளது. 2020-30 ஆண்டு 32 லட்சம் பயணிகள் கையாள தயார். திருச்சி விமான இயக்குனர் தெரிவித்துள்ளார். சென்னை திரைத்துறையிலிருந்து வந்தவுடன் முதல்வராவது கடினம். நடிகர் விஜய்க்கு அரசியல் அனுபவம் பத்தாது. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேட்டியளித்துள்ளார். தங்கம் கிராம் 15,000 கடந்தது. பவுன் 1,20,200 தொட்டு புதிய உச்சம் தொட்டது. வெள்ளியும் போட்டு எகிரியது. சென்னை குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தை புறக்கணித்த தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின். திமுக கூட்டணி கட்சிகளும் புறக்கணிப்பு. அதிமுக, பாஜக, தேமுதிகவும் பங்கேற்றுள்ளன. சென்னை தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வருகின்ற 8ஆம் தேதி நன்றி அறிவிப்பு மாநாடு ஜாக்டோ ஜியோ பேரமைப்பு அறிவித்துள்ளது. பத்திரப்பதிவுக்கு இனி அசல் ஆவணங்கள் கட்டாயம். தமிழ்நாடு அரசின் மசோதாவுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்துள்ளார். பெரம்பலூர் போலீஸ் காவலில் வெடிகுண்டு வீச்சுக்குள்ளான மதுரை ரவுடி வெள்ளைக்காளி யார்? பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளது. குடியரசு தின அணிவகுப்பு நிகழ்வில் காக்கோ ராகுல் காந்திக்கு 3வது வரிசையில் இருக்கை அவமதிப்பு என காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. பெரம்பலூரில் நடந்த குடியரசு தின விழாவில் போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட ஆட்சித்தலைவர் மிருணாளி அவர்கள் ஏற்றுக்கொண்டார். பெரம்பலூரில் குடியரசு தின விழாவில் கோலாகலம். 113 பயனாளிகளுக்கு ரூபாய் 1,87,00,000 நல உதவி. வெண்புறாக்கள் பறக்க விட்டது. ஒவ்வொன்றத்தில் பறந்த பலூன்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் மிருணாளி அவர்கள் ஏற்றுக்கொண்டார். பெரம்பலூரில் சுதந்திர தின போராட்ட தியாகிகளுக்கு வாரிசுகளுக்கு மரியாதை மாவட்ட ஆட்சித்தலைவர் மிருணாளி அவர்கள் செலுத்தினார். இறையாண்மை மிக்க இந்திய தேசத்தை அனைவரும் மதித்து பேணி போற்றி பாதுகாக்க வேண்டும். பெரம்பலூர் மாவட்ட நீதிபதி பத்மநாதன் அவர்கள் பேசியுள்ளார்.